கொஞ்ச வருஷமாகவே வந்து சிம்ம ராசி வந்து அப்படின்னு எடுத்து சொல்றாப்புல தான் இருக்கு சிம்மராசிக்காரெல்லாம். ஸோ இனி இந்த சனி பெயர்ச்சியில அவங்க எந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்க சொல்லணும். ஆமா. ஆனா சிம்மராசிக்காரர்கள் எப்பவுமே அடிபட்டா கூட, அதாவது கீழ விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டல கதை தான் அவங்க. எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இதை எப்படியாவது சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மனதைரியம் அவர்களுக்கு வந்து உண்மையிலேயே உண்டு. ஒரு வீட்ல வந்து கண்டிப்பா அதுவும் ஒரு பெண் வந்து சிம்ம ராசியா இருந்தா அந்த குடும்பத்துல எப்படியாவது அந்த குடும்பத்துல என்ன கஷ்டம்னாலும் முன்னுக்கு வந்துருவாங்க. ஆண்கள் சிம்மராசியில இருக்கிறத விட பெண்கள் சிம்மராசியில இருந்து குடும்பத்தை பார்க்கறதுங்கிறது ஐ ரியலி அப்ரிஷியேட். ஏன்னா நான் நிறையா பார்த்துருக்கேன். ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து எப்படி பசங்களை கொண்டுட்டு வராங்க, அதுவும் சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்கள்னு. ஸோ அவங்களுக்கு இந்த 8ல் போகக்கூடிய சனி பகவான் பற்றி பெரிதளவுக்கு ஒன்றும் அவங்களுக்கு பயமோ இல்லை, ஒரு பார்த்தாச்சு லைஃப்பில் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டோம், இப்போ என்ன சனி 8ஆம் இடத்துல வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு ஆட்டிடியூட் இருக்கும். பட் கடந்த ஒரு 2.5 ஆண்டு காலமாக 7ஆம் இடத்துல இருந்த இந்த சனி பகவான் வந்து ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சில பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஜென்ரலாக என்னோட கிளைண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும் அவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ திருமண வயதில் உங்கள் வீட்டில் சிம்மராசிக்காரர்கள் இருக்கான்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா இந்த 7ஆம் இடத்தில் சனி வருது அப்படிங்கும்போதோ இல்லை 8ஆம் இடத்தில் சனி வருதுங்கும் போதோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு அஃபினிட்டி வராது, அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் வராது. இதை தான் நம்ம வசியம்னு சொல்கிறோம். ஸோ பார்த்தாலே எரிச்சலும் கோபமும் வரும்பொழுது நம்ம கல்யாணத்தையும் பண்ணி வச்சுட்டு டெய்லி சண்டை தான் வரும். அவங்களுக்குள்ள ஒரு நல்ல தாம்பத்தியம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதுவும் அவங்க ஜாதகத்திலேயே இப்போ எப்படியா பார்த்தாலும் 30 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி பகவான் வரார் அப்படிங்கும்போது, இப்போ கல்யாணத்துக்கு இருக்கக்கூடிய அந்த 30 வயசு 28 வயசு 29 வயசுலாம் பார்த்திங்கன்னா அதே அஷ்டமத்தில் தான் சனி வரும். அப்போது ஜாதகத்துலேயும் 8ஆம் இடத்துல சனி இருக்குது. இப்போ கல்யாணம் பண்ணக்கூடிய டைமில் கோச்சாரத்துலேயும் 8ஆம் இடத்துல சனி இருக்குன்னா அந்த திருமண வாழ்க்கை அவங்களுக்கு சரியாக வராது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி சிம்மராசிக்காரர்கள் நீங்கள் கல்யாணம் வைக்கிறீங்க, நாங்கள் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆவணி மாதமும் கும்ப மாதமும் மாசி மாதத்துலேயும் வைக்காதீங்க. ஏன்னா கரெக்டாக சூரியன் இருப்பார். இந்த சூரியன் சனி நேர் பார்வையில் இருக்கும் பொழுதும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல தாம்பத்தியம் வராது. ஸோ கோச்சாரத்தில் நம்ம அந்த சூரியனினுடைய இதையும் பார்த்து தான் திருமணங்கள் நிச்சயிக்கணும். நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபாரின்லேருந்து வராங்க, அஷ்டமியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஹால் வந்து சீப்பாக கிடைக்குது, ஏதோ ஒன்று நம்ம பண்ணி முடிச்சிட்டா போதும்னு சொல்லிட்டு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பிரச்சனைகளை வராமல் எந்த அளவுக்கு தடுக்க முடியும், அதுவும் இந்த மாதிரியான பெயர்ச்சி காலங்களில் அப்படிங்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு அட்வைஸ் தான். இது நீங்கள் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போதோ ப்ராக்டிக்கலாகவோ வி கேன் சி. உங்கள் ஜாதகத்தில் உங்கள் குழந்தைங்களுக்கு 7ஆம் இடம் 8ஆம் இடத்துலலாம் சனி இருந்ததுனால் இந்த காலகட்டத்தில் திருமணங்கள் பண்ணாதீங்க. ஸோ அஷ்டம சனி அப்படிங்கிறது அதில் தான். ஏன்னா அது கணவனை பற்றியோ மனைவியை பற்றியோ சொல்லக்கூடிய ஒரு இடம். கல்யாணம் ஆயிடுச்சு, இவ்வளோ வருஷம் இருக்கும், ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் வரும், அவங்களுக்கு ஒரு மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அவங்க அந்த மனைவியோட ஜாதகத்துலேயோ கணவனுடைய ஜாதகத்துலேயோ அதுக்கான தசா காலங்களும் கரெக்டாக செட் ஆகும். ஸோ கிரகங்கள் அது பண்ணுறத கரெக்டாக டைமுக்கு பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ நம்ம பேனிக் ஆகிறதோ இல்லை பயப்படுறதுலையோ நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் இல்லையா? ஸோ மென்டலி நம்ம அதுக்கான ப்ரிப்பரேஷன் இருக்கணும். அண்டு நம்ம எந்த அளவுக்கு தயார் பண்ணிக்கிறோம் நம்மளை அப்படிங்கிறது தான். ஸோ அஷ்டம சனி, ஏன்னா ஜென்மத்துலேயும் உங்களுக்கு கேத்து பகவான் வராரு சிம்மராசிக்கு. அப்போது இந்த ஜென்மத்தில் கேத்து, 7ல் ராகு, 8ல் சனி பகவான், இப்படி ஒரு காம்பினேஷனில் குரு பகவான் நம்மளை காப்பாற்றிடுவார், லாபத்தில் வரார். அதனால் அஷ்டம சனினால் சிம்மராசிக்காரர்கள் பயப்பட வேண்டாம். இதில் நம்ம சின்ன வயது குழந்தைகள் எடுத்துக்கிட்டோன்னா நிறைய சண்டை போடுவாங்க. அதுவும் இந்த அடலசன்ட் ஏஜில் இருக்கிறவங்க, எனக்கு வண்டி வாங்கியே கொடு, இல்லைன்னா நான் இந்த பொண்ணை லவ் பண்ணுறேன், நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஸ்கூலில் படித்தோம் காலேஜில் படித்தோன்னு பெற்றவங்கள டார்ச்சர் பண்ணிவிடுங்க அந்த பசங்க. புரிஞ்சுக்காதுங்க. ஸோ ஒரு அஷ்டம சனியில் பெற்றவர்களிடத்தில் ஒரு மனஸ்தாபமோ பிள்ளைகள் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளோ வரலாம். அப்போ நாம் என்ன பண்ணணும்னா, அவங்க பாட்டுக்கு பேசுகிறத பேசட்டும். இந்த சனி மாறும் பொழுது அவங்க புத்தியும் மாறும்.
அப்போ வி நீட் லாட் ஆஃப் பேஷன்ஸ். பொறுமை ரொம்ப அவசியம், நிதானம் ரொம்ப அவசியம், பிரச்சனைகளை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது. ஸோ உங்கள் குழந்தைங்க உங்கள் கூட சண்டை போடுறாங்க அப்படின்னா பொறுமையாக இருங்க. ஏன்னா காலம் கண்டிப்பாக மாறும், ஒரே மாதிரி இருக்காது. அஷ்டம சனியிலையும் உங்களுக்கு ஜென்மத்தில் கேதுவும் வர்றதுனால பொறுமை, நிதானம். டூ வீலரில் போகும்போதோ, புது வண்டி வாங்குறீங்க, டிரைவிங் பண்ணுறீங்க, இதுல எல்லாம் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் களவு போகலாம் இந்த அஷ்டமத்தில் சனி பகவான் வரும்போது. அதனால் எங்கேயாவது சேஃபாக கொண்டு போய் வைங்க. நம்மளுடைய திங்ஸை நம்ம தான் பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும். இல்லை ட்ராவல் போது சம்டைம்ஸ் நமக்கு தொலையலாம். ஸோ இதெல்லாம் தான் சனி பகவான் 8ஆம் இடத்துல செய்வார். பரிகாரம், அதாவது அஷ்டமத்தில் உங்களுக்கு சனி, ஜென்மத்தில் கேத்து வர்றதுனால நிறைய பேருக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஏற்கனவே சொரியாசிஸ் மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா கேத்து வரக்கூடிய டைமில் நமக்கு அது கொஞ்சம் அதிகரிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து வைத்தீஸ்வரன் கோவில் கண்டிப்பாக போங்க. வைத்தீஸ்வரன் கோயில் எப்பெல்லாம் போக முடியுமோ போய் அங்கே வைத்தியநாத சுவாமியை பாருங்கள். இந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு திருமோகூர் அங்கே போயிட்டு சக்கரத்தாழ்வாருக்கு திருமஞ்சனம் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே சக்கரத்தாழ்வார் இருக்காரோ 12 பிரதட்சணம் பண்ணுங்கள். சுதர்சனர் காயத்ரி சொல்லுங்கள். அதே மாதிரி சனிக்கிழமையில் கருடாழ்வாருக்கு விளக்கேற்றுங்க. இது எல்லாம் நமக்கு தீய விஷயத்துலேருந்து நம்மளை பாதுகாக்கும். அண்ட் சிவன் கோவிலில் வந்து சரபேஸ்வரருக்கு விளக்கேற்றலாம், வீரபத்ரருக்கு வெத்தலை மாலை போடலாம். இது எல்லாம் அஷ்டம சனியினால் நமக்கு வரக்கூடிய தீமைகள்லேருந்து நம்மளை காப்பாற்றும். ஸோ உங்கள் குழந்தைங்க சிம்ம ராசியில் இருக்காங்க, கோவிலுக்கு போக மாட்டாங்கன்னா நீங்கள் போய் பண்ணுங்கள். கண்டிப்பாக பசங்களுக்கு ஒரு கெட்ட சாவாசத்துலேருந்து அது நம்மளை பாதுகாக்கும்.